ஓம் சாந்தி 20/9/2025 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, பழைய பக்தர்களாகிய உங்களுக்கு பக்தியின் பலனை கொடுப்பதற்காக தந்தை வந்துள்ளார். பக்தியின் பலன் ஞானமாகும். அதன் மூலமாகத்தான் உங்களுக்கு சத்கதி உண்டாகும். கேள்வி: பல குழந்தைகள் போக போக அதிர்ஷ்டத்தை தாமாகவே அழித்து கொள்கின்றனர். எப்படி? பதில்: ஒருவேளை தந்தை உடையவராகி சேவை செய்வதில்லை, தன் மீதும் பிறர் மீதும் இரக்கம் காட்டுவது இல்லை என்றால் அவர்கள் தம் அதிர்ஷ்டத்தை தாமே அழித்து கொள்கின்றனர். அதாவது பதவியை கீழானதாக ஆக்கிக் கொள்கின்றனர். நல்ல விதமாக படித்தால், நினைவில் இருந்தால் பதவியும் நல்லதாகவே கிடைக்கும். சேவை செய்யும் குழந்தைகளுக்கு சேவையின் மீது மிகவும் ஆர்வம் இருக்க வேண்டும். பாடல்: யார் வந்தது அதிகாலையில்? ஓம் சாந்தி. நான் ஆத்மா, சரீரம் அல்ல என ஆன்மீக குழந்தைகள் புரிந்துள்ளனர். மேலும் இந்த ஞானம் பரமபிதா சிவ பரமாத்மாவிடமிருந்து இப்பொழுதுதான் கிடைக்கின்றது. சிவ தந்தை சொல்கின்றார், நான் வந்துள்ளேன் எனும்பொழுது நீங்கள் உங்களை ஆத்மா என நிச்சயம் செய்யுங்கள். ஆத்மாதான் சரீரத்தில் பிரவேசம் செய்கின்றது. ஒரு சரீரத்தை விட்டு மற்றொன்றை எடுத்தபடி இருக்கின்றது. ஆத்மா மாறுவது இல்லை, சரீரம் மாறுகின்றது. ஆத்மா அழிவற்றது. ஆகவே தன்னை ஆத்மா என புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஞானத்தை ஒருபொழுதும் வேறு யாரும் கொடுக்க முடியாது. தந்தை குழந்தைகளின் அழைப்பின் பேரில் வந்துள்ளார். இது புருஷோத்தம சங்கம யுகம் என்பது கூட யாருக்கும் தெரியாது. தந்தை வந்து புரிய வைக்கின்றார். எனது வருகை கல்பத்தின் புருஷோத்தம சங்கம யுகத்தில் நடக்கின்றது. அந்த சமயத்தில் முழு உலகமும் புருஷோத்தம உலகமாக ஆகின்றது. இந்த சமயத்தில் முழு உலகமும் கீழானதாக, தூய்மையற்றதாக உள்ளது. அது அமரபுரி என்று சொல்லப்படுகின்றது. இது மரண லோகமாகும். மரண லோகத்தில் அசுர குணமுள்ள மனிதர்கள் இருக்கின்றனர். அமரலோகத்தில் தெய்வீக குணமுள்ள மனிதர்கள் இருக்கின்றனர். ஆகையினால அவர்கள் தேவதைகள் என கூறப்படுகின்றனர். இங்கும் கூட நல்ல குணம் உள்ளவர்களை இவர் தேவதை போல இருக்கின்றார் என சொல்கின்றனர். சிலர் ரொம்ப அன்பா, அமைதியா, கருணையா, இனிமையான வார்த்தைகளை பேசினா இவங்க தேவதை போல பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிலர் மற்றவங்களுக்கு துக்கம் கொடுக்குற மாதிரி, கோபமாக, அந்த மாதிரி மனசை உடைக்கிற மாதிரி யாராவது பேசுனா ராட்சசர் மாதிரி பேசுகிறாங்க, சவுண்டாக பேசுகிறாங்களே, ராட்சசன் மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நடக்கும் பொழுதே பூமி அப்படியே அதிரும். அப்போ சொல்கிறாங்க ராட்சசன் மாதிரி, ராட்சசி மாதிரி நடக்கிறாங்க, அரக்கி மாதிரி நடக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சிலர் ரொம்ப மெதுவாக, அதாவது சவுண்டே இல்லாமல் நடக்கும் பொழுது தேவதை போல் நடக்கிறாங்க. நம்மளுடைய வார்த்தைகள், நம்ம பேசுகிற விதம், அதை வச்சு தான் இவங்க தேவதை போல் இருக்கிறாங்க, இவங்க அசுரர்கள் போல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே அப்படி தான். அசுரர்கள்னு தனியாக ஒரு இனம் கிடையாது. அதே போல் தேவதைகள் யார்? ஆத்மாக்கள் தான். தெய்வீக குணங்களை மட்டுமே வெளிப்படுத்தியவர்கள் தேவதைகள். அசுர குணங்களை வெளிப்படுத்துபவர்கள் இந்த காலத்து அசுரர்கள். ஆனால் அவங்க
மனிதர்களோட போர்வையில் இருக்காங்க. இங்கும் கூட அதனால தான் நல்ல குணங்களை யார் வெளிப்படுத்துகிறாங்களோ இவங்க தேவதை போல பேசுகிறாங்க, தேவதை போல நடக்கிறாங்க, எல்லாத்துக்கும் தேவதையோட கம்பேரிசன் பண்ணி பார்க்குறாங்க. இந்த சமயத்தில் மற்ற அனைவருமே எப்படி இருக்கிறாங்கன்னா அசுர குணமுடையவர்களாக இருக்கின்றார்கள். 5 விகாரங்களில் மாட்டிக்கொண்டு இருக்கின்றார்கள். 5 விகாரங்கள் தான் நம்மளுடைய துக்கத்திற்கான காரணமாகும். எனவே துக்கத்திலிருந்து எங்களை விடுவியுங்கள் என பாடுகின்றார்கள். ஒரு சீதையை மட்டும் விடுவிப்பதற்காக ராம் வரவில்லை. ஒவ்வொரு ஆத்மாவும் சீதை தான். ராவனுடைய ஜெயிலில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க, ராவண ராஜ்யத்தில். இப்போ சிவ பரமாத்மா ராம், ஆத்மாக்களின் ராம் வந்திருக்கிறார சீதைகளை விடுவிப்பதற்காக. பக்தர்களை சீதைகள் என கூறலாம். பகவான் ராம் என்று சொல்லப்படுகின்றது. பக்தர்களை காப்பாற்றுவதற்காக பகவான் பூமியில் அவதரித்திருக்கின்றார். அவர் பக்தர்களுக்கு பலனை தருவதற்காக வருகின்றார். இது எல்லைக்கு அப்பாற்பட்ட இந்த ராவண ராஜ்யத்தில் முழு உலகமும் சிக்கி கொண்டு இருக்கின்றது. ராவனோட பிடியில் மாட்டிகிட்டு இருக்கு முழு உலகமும். அவர்களை விடுவித்து ராம ராஜ்யத்திற்கு அழைத்து செல்வதற்காக இறைவன் வருகின்றார். ரகுபதி ராகவ ராஜாராம் பதித பாவன சீதாராம் அப்படின்னு பஜனை பாடுறாங்கள. ராஜாராம் வரல, திரேதாயுகத்தில் வர ராஜாராம் வரல. இவர் சிவராம் வந்திருக்கிறாரு, ஆத்மாக்களின் ராம் வந்து எல்லாரையுமே வந்து ஜெயிலிருந்து விடுவிக்கின்றார். ராஜாராம் வந்து திரேதாயுகத்தினுடைய ராஜாவாக இருந்தார். தற்சமயம் அவரும் கூட தமோ பிரதானமாக மிக மோசமான நிலையில்தான் இருக்கின்றார். ஏணியில இறங்கி இறங்கி கீழே வந்துள்ளார். பூஜ்யக்குரிய நிலையிலிருந்து பூஜாரியாக ஆகிவிட்டார். தேவதைகள் யாருடைய பூஜையையும் செய்வது கிடையாது. அவர்களோ பூஜைக்குரியவர்கள் ஆவார்கள். பிறகு அவர்கள் வைஷ்யர்களாக, சூத்திரர்களாக, அதாவது துவாபரயுகம் கலியுகத்தில் வரும் பொழுதுதான் பூஜை ஆரம்பமாகின்றது. இப்போ இந்த தேவதைகள் வாம மார்க்கம் அப்படின்னு சொன்னால் பாடி கான்ஷியஸ், ஆத்ம உணர்விலிருந்து தேக உணர்விற்கு வருவதன் மூலமாக தான் பூஜ்யக்குரிய தேவதைகள் பூஜாரி மனிதர்களாக ஆகிவிடுகின்றனர். பூஜாரிகள் தேவதைகளின் படங்களின் முன்னால் நமஸ்காரம் செய்கின்றார்கள், வணங்குகின்றார்கள். இந்த சமயத்தில் எந்த ஒருவரும் பூஜைக்குரியவராக இருக்க முடியாது. தேவதைகள் வந்து உடலும் மனமும் தூய்மையாக இருந்ததுனால அவர்கள் பூஜைக்குரியவர்கள். இந்த சமயத்தில் துவாபரயுகம் கலியுகத்தில் அந்த மாதிரி எதிர்பார்க்க முடியாத, அதனால யாருமே பூஜைக்குரியவர்கள் கிடையாது. உயர்ந்தலும் உயர்ந்தவர் பகவான் பூஜைக்குரியவர் ஆவார். அதனால தான் விதிபூர்வமாக ஆகம விதிப்படி பூஜை பண்ணுறது ஒரு சிவபாபாவுக்கு மற்றும் தேவதைகளுக்கு தான். வேற யாருக்கும் அந்த மாதிரி பூஜை செய்வது கிடையாது. பிறகு சத்தியத்தின் தேவதைகள் பூஜைக்குரியவர்கள். முதல்ல சிவ், அதுக்கப்புறம் தேவதைகள் பூஜைக்குரியவர்களாக இருக்கின்றனர். இந்த சமயத்தில் அனைவருமே பூஜாரிகள் தான். முதலாக சிவ தந்தைக்கு தான் பூஜை நடந்தது. துவாபரயுகத்தில், கலியுகத்திலேயும் நடக்குது. ஸ்டார்ட் பண்ணது சிவ வழிபாடு தான், பக்தி மார்க்கம். துவாபரயுகத்தில் அந்த ஒருவருக்கு மட்டுமே செய்கின்ற பூஜை, அது என்ன சொல்லலாம், அத்வைத பூஜை தான் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தது. பாதி யுகம் துவாபரயுகத்தில் சிவ வழிபாடு மட்டுமே இருந்தது. அதை வந்து சத்தோ பிரதான பக்தி என்று சொல்லலாம். பிறகு சத்தோ, துவாபரயுகம் பாதிக்கு மேலே பக்தி வந்து சத்தோ நிலையை அடைகின்றது. அப்போ வந்து தேவதைகளை வணங்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரஜோ பக்தி வருது. எப்போனா கலியுகம் ஆரம்பிக்கும் பொழுது
அப்போ தான் மற்ற சின்ன தெய்வதைகள்லாம் இருக்கிறாங்களே, குல தெய்வங்கள், அப்புறம் நிறைய தெய்வதைகள் இருக்காங்க, அவங்களெல்லாம் வழிபாட ஆரம்பித்தாங்க. லக்ஷ்மி நாராயணனுடைய வழிபாடு சத்தோ, ராம் சீதா எல்லாருமே. துவாபர யுகத்தில் மற்ற இப்போ ஆஞ்சநேயர் இருக்கிறாரு, விநாயகர் இருக்கிறாரு, அந்த மாதிரி நிறைய தெய்வதைகளை வணங்குறாங்க, அது ரஜோ. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா தமோல இந்த சிவ வழிபாடிலிருந்து தேவதைகள் வழிபாடு அதுவும் நடந்துட்டுருக்கு. கூடவே 5 தத்துவங்களை வணங்க ஆரம்பித்தாங்க கலியுகத்தில். அது தமோ அப்படின்னு சொல்லலாம். அதை அக்னி பகவான், கங்கா தேவி, வாயு பகவான் எல்லாரையும் கடவுளாக்கணும். ஆனால் நம்ம அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய துக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தோம், இயற்கையை மாசுபடுத்திட்டோம். அதுக்காக நாம் அவங்கள பூஜை பண்ணி திருப்திப்படுத்தணும். ஆனாலும் அவங்க திருப்தி அடைவாங்களா? இயற்கை அதிகமாக சீறிட்டு தான் இருக்குது. அப்புறம் கடைசியில் தமோலேயே தமோ பிரதான பக்தி அப்படிங்கிறது 5 தத்துவங்களால் ஆக்கப்பட்ட உடலை உடைய மனிதர்களுக்கு, அதாவது பாடி கான்ஷியஸில் இருக்கிற மனிதர்களுக்கு அந்த சரீரத்துக்கே பாலாபிஷேகம் நடக்குது, பாத பூஜை பண்ணுறாங்க. அதெல்லாம் தமோ பிரதான பக்தி. பக்தியே சத்தோ பிரதான்லேருந்து ஆரம்பித்து தமோ பிரதான் வரைக்கும் வந்திருக்கு. தேவதைகளுக்கு நம்ம பூஜை பண்ணது, அதுக்கப்புறம் கீழே இறங்கி 5 தத்துவங்கள், மனிதர்கள், பறவைகள் முதலானவர்களுக்கு கூட பூஜை நடக்கின்றன. காகபுஜண்டர் அப்படின்னு சொல்லிட்டு காகத்துக்கு பூஜை பண்ணுறாங்க. அப்படி பறவைகளுக்கு கூட பூஜையெல்லாம் பண்ணுறாங்க போல இருக்கு. நாளுக்கு நாள் பலரோட பூஜை வந்துருச்சு. இப்போ தமோ பிரதான உலகமே தமோ பிரதானம் ஆகும் பொழுது பக்தி கூட தமோ பிரதானம் ஆயிடுச்சு. மனுஷங்களுக்கு கூட இப்போ ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு பூஜை பண்ணுறாங்க. இன்றைய நாட்களில் மத சம்பந்தப்பட்ட மாநாடுகள் கூட நிறைய நடந்தபடி தான் இருக்கின்றன. ஒரு சமயம் ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மத்தை உடையது. ஒரு காலத்தில் அத்வைத தர்மம் மட்டுமே பாரத நாட்டில் இருந்தது. முழு உலகத்துலேயுமே பாரத நாடு மட்டும்தான் இருந்துச்சு. அந்த நாட்டில் அத்வைத தர்மம் இருந்தது, ஒரே தர்மம். அங்கே வேற 2 கைக்கு ஓசையே இல்லைல்ல, ஒரே தர்மம், ஆதி சனாத்தன் தேவி தேவதா தர்மம். அங்கே வாழ்ந்த மக்கள் அனைவரும் ஒரே கேஸ்ட்டு, ஒரே ரிலீஜியன், ஒரே லாங்குவேஜ் பேசினாங்க, ஒரே இனத்தை சார்ந்தவர்கள், ஒரே மொழி பேசினாங்க. எல்லாமே அத்வைத தர்மமாக இருந்தது. அவங்களுக்கு ரூலிங் பார்ட்டி மட்டும்தான், ஆப்போசிட் பார்ட்டி கூட கிடையாது. அப்படி ஒரு தர்மம் பாரத நாட்டில் 2 யுகம் போயிட்டு இருந்தது. ஒரு சமயம், அதாவது துவாபர யுகத்துக்கு அப்புறமா சமண சமயம் வந்தாங்க. ஒரு சமயம் ஆரிய சமாஜம், அது மாதிரி நிறைய தர்மங்கள் பாரத நாட்டில் வந்துச்சு. புத்தர் கூட பாரத நாட்டில் சார்ந்தவர் தான். புத்திசம் பாரத நாட்டில் ஆரம்பித்தது. ஆனால் இப்போ இருக்கிறது ஜப்பான், சைனா, ஸ்ரீலங்கா எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் இங்கேருந்து ஆரம்பிச்சு தான். பாபா சொல்கிறாரு, பலரை அழைக்கின்றனர். ஏனென்றால் ஒவ்வொருவரும் தம்முடைய தர்மத்தை உயர்வாக புரிந்து கொள்கின்றனர் அல்லவா. இப்போ மத மாநாடுகள் நடக்குதில்ல, எல்லா ரிலீஜனும் கூப்பிடுறாங்க. அல்ல, எல்லா மதத்து தலைவர்கள் பேசும்போது என்ன பேசுவாங்கன்னா, அவங்கவுங்க மதம் தான் ரொம்ப உயர்ந்த மதம் போல் பேசுவாங்க. அப்படி தான் அவங்கவுங்க நினைக்கிறாங்க. ஒவ்வொரு தர்மத்திலும் ஏதாவது ஒரு விசேஷ குணம் கண்டிப்பாக இருக்க தானே, நம்மளுக்கே தெரியுது. ஒவ்வொரு ரிலீஜன்லேயும் ஒரு விசேஷத்தா இருக்க தான் செய்யுது. அதனால் அதை அவங்க பெருசு பண்ணி பேசுகிறாங்க. ஜெயினர்கள் கூட பலவிதமாக இருக்கின்றனர். ஜெயின் தர்மம் இருக்குல்லையே, முதல்ல ஹீனயானம் மகாயானம்னு ரெண்டாக பிரிஞ்சுது. இப்போ 5லிருந்து 7 வரைக்கும் பிரிவுகள் இருக்குது அப்படின்னு சாக்கார பாபா சொல்லியிருக்காரு. இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு தெரியல. சாக்கார பிரம்மா பாபா இருக்கும் பொழுது சிவ பாபா சொல்கிறது அவ்வளோ, அதாவது டிவிஷன்ஸ் அதிகமாகிடுச்சு. இப்போ கிறிஸ்துவ தர்மம்னு இருக்குல்ல, எல்லாருக்கும் ஒரு கிறிஸ்துவ தர்மம் தான் தெரியும். ஒரே ஒரு அமெரிக்காவில் மட்டுமே 160 டிவிஷன் இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு டிவிஷனுக்கும் இன்னொரு டிவிஷனுக்கும் ஆகாது. ஆனால் ஒரே ரிலீஜியன் தான். ஒருத்தவங்கள அங்கே போக மாட்டாங்க, அவங்க இங்கே வரமாட்டாங்க. அப்படி இருக்குது. முஸ்லீம்ஸில் இருக்குது, புத்திசமில் இருக்குது, கிறிஸ்டியனிசமில் இருக்குது, எல்லா இசம்லேயும் இருக்குது.
அவர்களில் சிலர் வந்து அந்த ஹீனயானம் மகாயானம் இருக்குல்ல, அது மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இந்த சமண சமயத்தில் சிலர் வந்து அது வந்து நிர்வாணம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம பாடியே வந்து ஒரு ட்ரெஸ் தானே, அதை வந்து மறந்துட்டு ஆத்மானு புரிஞ்சுக்க சொல்கிறாருல. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த சரீரத்துக்கு மேலே போடுற ட்ரெஸ்ஸை விட்டுட்டாங்க. அது திகம்பரர் அப்படின்னு ஒரு பிரிவினர் இருக்கிறாங்க. ஜெயின சமயத்தில் நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது, அதில் ஒரு டிவிஷன் திகம்பரர். அவங்க வந்து ட்ரெஸ் போட மாட்டாங்க. நிர்வாணம், அதுக்கு வந்து அர்த்தம் புரியாமல் அப்படி இருக்காங்க. இந்த கடவுள் என்ன சொன்னார், உடல் என்ற ஆடையை மறங்க. ஏன்னா ஆத்மா வந்து உடல் அப்படின்ற ஆடை வேஷம் போட்டு நடிக்குது. இந்த வேஷத்தை விட்டால் இன்னொரு வேஷம் எடுக்க போகுது. இந்த உடலே ஆடைன்னு சொல்கிறாரு, அவங்க உடலுக்கு மேலே போடுற ஆடையை விட்டுட்டாங்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ வந்து பாபா எல்லாத்தையும் புரிய வைக்கிறாரு. யார் மேலே மிஸ்டேக் கிடையாது, எடுத்து சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. இப்போ தானே கடவுள் வந்திருக்கிறாரு, புரிய வைக்கிறாரு. பகவானுடைய மகா வாக்கியம் நிர்வாணமாக வந்தீர்கள்னா என்ன அர்த்தம், அஷரீரியாக வந்தீங்க. நீங்கள் மேலேருந்து வரும்போது ட்ரெஸ் இல்லாமல் வந்தீங்கன்னா என்ன அர்த்தம், ஆத்மா மேலேருந்து எப்படி வந்தது, இந்த குழந்தை பிறக்குதில்ல, அது ட்ரெஸ் இல்லாமல் பிறக்குது, அதை வச்சு சொல்லலை. ஆத்மா மேலேருந்து வரும்போது உடல் என்னும் ஆடையே இல்லாமல் வந்திருக்கு, அஷரீரியாக வந்தது. இதுக்கு அர்த்தம் அதுதான். அர்த்தத்தை புரிஞ்சிக்காமல் எல்லாத்தையுமே அனர்த்தமாக புரிஞ்சிக்கிறாங்க. அதை தெரிய வைக்கிறது, தெளிவுபடுத்துறதுக்காக ஸ்ரீபாபா வந்து எல்லாத்தையும் புரிய வைக்கிறாரு. இவர் ஏன் மற்ற ரிலீஜன் பற்றிலாம் சொல்கிறாருன்னு யாரும் கேட்கக்கூடாது. ஏன்னா யூனிவர்சல் காட், அவருக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது முழு யூனிவர்ஸை பற்றி சொல்கிறதுக்கு. பிறகு அஷரீரியாக வந்தோம், போகும்போது அஷரீரியாக போவோம் அப்படின்னா உடல் எனும் ஆடையை இங்கே விட்டுட்டு ஆத்மா மட்டும்தான் மேலே போகுது. அவர்கள் பிறகு அந்த மாதிரி ஆடை என்ன பண்ணிட்டாங்க, திகம்பரர். பகவானுடைய மகா வாக்கியத்தின் அர்த்தம் வந்து சரியாக புரிஞ்சிக்கல. தந்தை சொல்கின்றார், ஆத்மாக்களாகிய நீங்கள் இங்கே இந்த சரீரத்தை தாரணை செய்து நடிப்பை நடிப்பதற்காக தான் வந்திருக்கிறீங்க. வரும்போது உடம்போடவா இறங்கணும், பரந்தாமத்திலிருந்து இங்கேருந்து எடுக்கப்பட்டது இங்கேயே விட்டுட்டு தான் போக போகிறோம், சரிங்களா? பிறகு திரும்பி செல்ல வேண்டும். கீதையோட சாரத்தில் கூட இருக்கும் பாருங்க, எதை கொண்டு வந்தாய் அதை இழப்பதற்கு. நம்ம வரும்போது சரீரத்தை கூட கொண்டுட்டு வரல, அப்போ சரீரத்தை விட்டு நம்ம போகிறோம் அப்படின்னா ஐயோ அந்த ட்ரெஸ்ஸு போயிடுச்சேன்னு எதுக்கு கவலைப்படணும்? எதை கொண்டு வந்தாய் அதை இழப்பதற்கு. எதுவுமே கொண்டுட்டு வரலையே, நம்ம செஞ்ச பாவ புண்ணியம் கொண்டு வந்திருக்கோம். மற்றபடி உடல் என்ற ஆடை ஸ்தூலமான பொருள் எதுவுமே நம்ம கொண்டு வரலையே. வரும்போது என்ன எடுத்துகிட்டு வந்தோம், இல்லை போகும்போது என்ன எடுத்துகிட்டு போக போகிறோம்? இந்த உடல் என்ற ஆடையை இங்கே விட்டுட்டு தானே போக போகிறோம். பட்டினத்தார் சொல்லியிருந்தார், காதறிந்த ஊசியும் வாராது கான் கடை வழிக்கே. செத்து போனால் யோசிச்சு பாருங்க, ஊசி காது அறுந்து போச்சுன்னா ஒரு ஸ்டிச்சிங் கூட போட முடியாது. அதை கூட நம்ம எடுத்துகிட்டு போக மாட்டோம். என்ன எடுத்துகிட்டு போக போகிறோம் இந்த உலகத்தில் இருந்து? நாம் கொண்டு வந்த இந்த ட்ரெஸ்ஸு கூட நாம் அங்கேருந்து கொண்டுட்டு வரல, இங்கேருந்து எடுக்கப்பட்டது, போகும்போது இங்கே விட்டுட்டு போக போகிறோம். புரியுதுங்களா? எதுவுமே நம்மளுக்கு சொந்தம் இல்லைங்க. நம்ம செய்கிற பாவ புண்ணியம் மட்டும்தான் நம்ம கூட வரப்போகுது. ஆத்மா தான் நடிப்பை நடிக்க வருகின்றது. இந்த மரம் இருக்குல்ல, மனித குலம் வளர்ச்சி அடைந்தபடி தான் இருக்கின்றது. புதிதாக ஏதாவது ஒரு தர்மம் தோன்றியபடி தான் கடைசி வரைக்கும் இருக்குது. புதுசாக ஒரு ரிலீஜன் ஆரம்பிக்கிறாங்க, மடங்கள் ஆரம்பிக்கப்படுது, மடாதிபதிகள் வராங்க, ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுறாங்க கலியுகத்தில். ஆகையினால இது பலவிதமான தர்மங்களின் நாடகம் அப்படின்னு கூட சொல்லலாம். பலவிதமான தர்மங்களின் மரம். இஸ்லாமியர்களை பாருங்கள், அவங்க வெள்ளையாக தான் இருப்பாங்க, ஆனால் ட்ரெஸ்ஸு மட்டும் கருப்பு ட்ரெஸ்ஸு போட்டுப்பாங்க, பருதாவா அது போட்டு ஃபுல்லாக மறைச்சிப்பாங்க. அவங்களுடைய கிளைகளும் நிறைய வெளிப்படுகின்றன. அதாவது உடலோட ட்ரெஸ்ஸு வெள்ளையாக இருந்தாலும் அவங்க எப்போவுமே பருதாவில் சுற்றுறாங்களே, அதனால் அது பிளாக் ட்ரெஸ்ஸில் சுற்றுறதுனால அவர் கருப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. கருப்புனா ஸ்கின் கலர் கிடையாது, அது அந்த பருதாவோட கலர். முகம்மது
அவர் எப்போ வந்தாருன்னா, இப்போ இஸ்லாம் தர்மம் வந்து இப்ராஹிமால ஸ்தாபனை செய்யப்பட்டது. முகமது நபி திருப்பி வந்து புதுப்பிச்சார். அந்த குரானில் சொல்லப்பட்டிருக்கு, கடைசியாக வந்த ஒரு இறை தூதுவர் முகமது நபி, அவர் தான் லாஸ்ட் இறை தூதுவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நடுவில் நிறைய இறை தூதுவர்கள் வந்திருக்கணும்ல, அவங்களோட தர்மத்தைப்படி முதல் இறை தூதுவர் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்ராஹிம், கடைசி இறை தூதுவர் வந்து முகமது நபி. அவர் வந்து இஸ்லாம் தர்மத்தை கொஞ்சம் அதில் ப்ளஸ் மைனஸ் எல்லாம் சரி பண்ணார். அதனால் அதுக்கு வந்து முஸ்லீம் தர்மம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் எல்லாம் ஒன்று தான். முதல்ல இஸ்லாமியர்கள், அப்புறம் அந்த முஸ்லீம்ன்றது யார்? இஸ்லாமியர்கள் தான். அதில் சில உருவ வழிபாடு சில பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து கபா இருக்கு இல்லையா, அதை சுற்றி 365 நாளைக்கு 365 சிலை வச்சுருந்தாங்களாம் இஸ்லாமியர்கள். அப்போ தான் முகமது நபி வந்து கடவுள் வந்து இவ்வளோ இந்த உருவ வழிபாடு பண்ணாதீங்க, அவர் உருவம் அற்றவர், ஒளியானவர், அவர் தான் வந்து அந்த லிங்கம் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறார். எந்த லிங்கம்? சங்கே அஸ்வத்துன்னு ஒரு கல் வச்சுட்டு, அது வந்து ஸ்பேஸ்லேருந்து வந்தது அப்படின்னு சொல்லப்படுது. அது சிவலிங்கம் ஷேப்பில் இருக்கும். அது கார்னரில் வச்சுருக்கிறாரு அந்த கபால. அந்த 365 சிலையை எடுத்துட்டாரு. அப்போ ஒரு பெரிய ஆன்மீக புரட்சி அங்கே நடந்தது. அப்போ தான் அவர் ஈரான்லேருந்து ஒரு இடத்துல, ஈரான்லேருந்து ஈராக் போனாருன்னு கேள்விப்பட்டிருப்போம்ல, அதில் நிறைய புரட்சி நடந்தது. அவருக்கு கொலை செய்கிறது கூட முடிவு பண்ணிட்டாங்க. நிறைய அவர் ஃபேஸ் பண்ணியிருக்கார். எல்லா தர்மத்தை சார்ந்த தர்ம பிதாக்களும் நிறைய ஃபேஸ் பண்ணிட்டாங்க. நல்லது தான் சொன்னாங்க, நல்ல விஷயத்தை தான் அவங்க செஞ்சாங்க. ஆனால் நிறைய ஃபேஸ் பண்ணது அவங்க. முஸ்லீம்களோட கவுண்ட்டு தான் இப்போ அதிகமாக இருக்குது உலக லெவலில். அடுத்து கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. அதுக்கு பாருங்கள், ஜீசஸ் கிரைஸ்ட்டு சிலுவையில் அறையப்பட்டார். புத்திசமில் புத்தரை வந்து விஷம் வச்சு கடைசியில் விஷத்தை வச்சு கொண்டுட்டாங்க. அப்படி எல்லாருமே வந்து ரொம்ப அவங்க எண்டு வந்து கொஞ்சம் சரியில்லை தான். அதை மாதிரி மக்கள் பண்ணிட்டாங்க. நல்லது சொன்ன காலம் இல்லை, நல்லதுக்கே காலம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி அவங்கள கடவுள் மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்களே, அவங்க வாழும்போது அவங்கள ஒரு மனுஷங்களாக கூட ட்ரீட் பண்ணல. அவங்கள வந்து அவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்காங்க இந்த மனுஷங்க. ஆப்பிரிக்காவில் எவ்வளோ பணக்காரங்க இருக்கிறாங்க தெரியுமா? தங்கம் சுரங்கம், வைர சுரங்கம்லாம் இருக்குது ஆப்பிரிக்காவில். கென்யா அங்கெல்லாம் வந்து நிறைய டைமண்ட் மைன்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. செல்வங்கள் நிறைஞ்ச இடங்களை வெற்றி கொண்டு செல்வந்தர்கள் ஆயிட்டாங்க. கிறிஸ்தவர்களும் கூட எவ்வளோ செல்வந்தர்களாக இருக்கிறாங்க தெரியுமா? ஒரு காலத்தில் பாரத நாடு தான் மிகப்பெரிய செல்வந்த நாடாக இருந்தது. இப்போது பாரத நாடு ஏழ்மை நிலைமைக்கு வந்துருச்சு. மற்றவங்களாம் நல்ல செல்வ செழிப்போட தான் இருக்காங்க. ஆனால் பாரத நாடு மறைஞ்சிருக்கு எவ்வளோ நாளைக்கு? இந்த சத்தியுகம் மறந்ததுக்கப்புறம் தெரியும் எது வந்து செல்வ செழிப்பு நிறைஞ்ச நாடு அப்படின்னு சொல்லிட்டு. தங்கம் முதலானவைகளை எவ்வளவு பறிமுதல் செய்தபடி இருக்கின்றார்கள். இப்பொழுது திகம்பரர், அதான் அந்த ஜெயின்ஸில் ட்ரெஸ் இல்லாமல் இருப்பாங்களே, அவங்களுக்கு கூட ஒரு மாநாடெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஏனெனில் ஒவ்வொருவரும் அவங்கவுங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்கள் தர்மம் தான் ஹையஸ்ட்டு, அவங்கவுங்க அப்படி தான் நினைக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் பிடிச்ச மயிலுக்கு 3 கால். ஆனால் வந்து எல்லாருமே அப்படி தான் நினைக்கிறாங்க. ஆனால் கடவுளுக்கு தான் தெரியும் எந்த தர்மம் உயர்ந்த தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இந்த தர்மம் எது உயர்ந்தது எது தாழ்ந்ததெல்லாம் போக வேணாம். எல்லாரையும் மனுஷங்களாக பார்த்தாலே போதும். ஒரு மனிதாபிமானம் இருக்கணும்ல. இப்போ கிரைஸ்ட் என்ன சொன்னார்? ஒரு கன்னத்தில் அரைஞ்சா இன்னொரு கன்னத்தை காட்ட சொன்னார். அந்த அளவுக்கு யாராவது இருக்காங்களா? அதாவது தர்மத்தில் போதிச்ச நல்ல விஷயங்களை நடைமுறைப்படுத்தணும். எது உயர்ந்தது எது தாழ்ந்ததுன்னு சண்டைக்கு போகிறதுக்கு பதிலாக அவங்க எல்லாம் நல்லது சொல்லி கொடுத்தாங்களோ அதை நான் செய்கிறேனா அப்படின்னு பார்க்கணும் எல்லா தர்மத்தையும் சார்ந்தவங்களும். ஏன்னா எல்லா தர்மத்திலையும் நல்ல விஷயங்கள் தான் போதிச்சிருக்காங்க. இந்த தர்மங்கள் அனைத்தும் அதிகரித்தபடி தான் இருக்குது. அதில் எவ்வளோ டிவிஷன்ஸு. எப்பொழுதாவது விநாசம் ஆக வேண்டியுள்ளது இல்லையா? அவங்களுக்குள்ளவே அடிச்சுக்கிறாங்க கடைசியில். என்ன பண்ணுறது? கொஞ்சம் கூட ஒரு புரிதல் இல்லை யாருக்கும். ஒரு மனிதனை பார்த்தா கூட போதுமே, அது கூட இல்லை. அனைத்து தர்மங்களிலும்
உயர்வான தர்மம் என்ன தெரியுமா? இந்த பிராமண தர்மம் தான் அப்படின்னு சொல்கிறார். அது வந்து குப்தமாக இருக்குது, யாருக்குமே தெரியாத. கலியுகத்தினுடைய பிராமணர்கள் வேற இருக்காங்கல்ல, அந்த பிராமணர்கள் நினச்சிடக்கூடாதுல்ல. ஆனால் அவங்க வந்து குக்கு வம்சாவளி பிராமணர்கள், நாம் பிரம்மா மூக்கு வம்சாவளி பிராமணர்கள். பிராமணர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரம்மா மூலமாக ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டவங்க, கேட்டவங்க, அதை ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள். பிராமணர்கள் பிரஜாபிதா பிரம்மாவின் வாய் மூலமாக, அதாவது அந்த ஞானத்தின் மூலமாக பிராமணர்கள் ஆகியிருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள என்ன ரிலேஷன் இருக்குன்னா சகோதர சகோதரிகள் தான். ஒருவேளை அவர்கள் தம்மை பிரம்மாவின் வாரிசுகள் என சொல்லி கொண்டார்கள் என்றால் கண்டிப்பாக சகோதர சகோதரிகளாக தான் பார்க்க வேண்டும். டிகே அப்படின்னாலே என்ன அர்த்தம்? ஒரு யூனிவர்சல் பிரதர்ஹுட், அது கண்டிப்பாக இருக்கணும். சகோதரன் சகோதரியாக பார்க்கணும். அப்போ சகோதரன் சகோதரியை திருமணம் செய்யக்கூடாதுல்ல. ஆக இந்த பிராமணர்களின் வாய், அதாவது மூக்கு வம்சாவளி பிராமணர்கள் அவங்க கிடையாது. யார்? பிறப்பால பிராமணர்கள். அவங்கெல்லாம் மேரேஜ்லாம் பண்ணிக்கிறாங்க தானே. லௌகிக பிராமின்ஸு மேரேஜ் பண்ணிக்காமல் இருக்காங்களா அப்படின்னா இல்லை, பண்ணிக்கிறாங்க. ஆனால் பெயர் மட்டும் பிராமணர்கள்னு வச்சுருக்காங்க. உண்மையான பிராமன் யார்? தர்மம் சிரேஷ்டமாக இருக்கணும், கர்மா சிரேஷ்டமாக இருக்கணும். அவங்க தான் உண்மையான பிராமணர்கள். உண்மையான பிராமணர்கள் வந்து தேவதைகளை விட உயர்ந்தவர்கள். அவங்கள உச்சி குடுமி போன்றவர்கள் அப்படின்னு குடுமி காமிச்சிட்டாங்க. பிராமணர்கள் தலையில் குடுமி காமிச்சிருக்காங்களே, அது உயர்ந்தவர்கள் அப்படின்றதனுடைய அடையாளம். உயர்ந்தவர்கள்னால் எப்படி? எண்ணங்களால், வார்த்தைகளால், செயலால், தர்மத்தினாலேயும் சிறந்தவர்களாக இருக்கணும், கர்மாவினாலும் சிறந்தவர்களாக இருக்கணும். தர்மம் சிரேஷ்டமாக இருக்கணும், கர்மா சிரேஷ்டமாக இருக்கணும். அவர்கள்தான் உயர்ந்த பிராமணர்கள். இந்த பிராமணர்கள் தான் யாருடைய தர்மா சிரேஷ்டமாக இருக்கோ, கர்மா சிரேஷ்டமாக இருக்கோ, அவர்கள் தான் மனித நிலையிலிருந்து தேவ நிலையை பிராப்தம் செய்கின்றார்கள். இந்த மாதிரி மனிதர்களை பிராமணாக்கி தேவதை ஆக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி யாருக்கு இருக்குது அப்படின்னா காட் சிவா, கடவுளுக்கு மட்டும்தான் இருக்கு. நம்மளுக்கு பாடம் எடுக்கக்கூடியவர் அதே பரமபிதா சிவ பரமாத்மா தான். அவர் ஞானத்தின் கடலாக இருக்கின்றார். இது யாருக்குமே தெரியாத. தந்தையிடம் வந்து பிராமணாகி பிறகும் கூட சில பேர் பாபா விட்டு போகிறாங்களே, அவங்க சூத்திரர் ஆயிடுறாங்க. பழைய சம்ஸ்காரத்தை மாற்றுவதில் ரொம்ப சிரமப்படுறாங்க, மாற்ற முடியல, அதனால பாபா விட்டு போகிறாங்க. தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையிடம் ஆஸ்தி எடுக்க வேண்டும். ஆன்மீக தந்தையிடமிருந்து ஆன்மீக குழந்தைகள் தான் ஆஸ்தியை எடுப்பார்கள். தந்தையை நினைவு செய்வதில் தான் மாயை தடைகளை ஏற்படுத்துகின்றது. கைகள் வேலைகளை செய்தபடி இருப்பினும் உள்ளம் நினைவு செய்தபடி இருக்க வேண்டும். எப்படி பிரியதர்ஷினி ஒருவரை ஒருவர் பார்க்காமல் இருக்க முடிவது இல்லையோ, அதே போல் பாபா கூட பிரியதர்ஷனாக இருக்கின்றார். லௌகீகத்தில் மேரேஜ்லாம் ஃபிக்ஸ் ஆச்சுன்னா அப்புறம் அடிக்கடி அவங்க வந்து பேசிப்பாங்க, பார்த்துப்பாங்க. அந்த காலத்தில் பார்க்கக்கூடாது, சட்டம்லாம் இருந்துச்சு. இப்போல்லாம் யார் ஃபாலோ பண்ணுறாங்க? பார்த்துக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. இப்போ நம்மளுடைய பிரியதர்ஷன் யார்? சிவ பாபா தான். நாம் கண்டிப்பாக பார்க்க முடியாது, சூக்ஷமமாக பார்க்கலாம், சூக்ஷமமாக பேசிக்கலாம். அனைத்து குழந்தைகளும் பிரியதர்ஷினிகள், இறைவனின் நாயகிகள். அவரை நம்மளுடைய நாயகனாக விளங்குகின்றார். அவர்கள் தந்தையை நினைவு செய்தபடி இருக்கின்றனர். ஒரு தந்தை மட்டுமே ஒரு பொழுதும் யாருக்கும் பிரியதர்ஷினி ஆகிறது கிடையாது. அவரை நாயகி ஆக மாட்டார், நாயகன்னா ஆவார். வேணும்னா பிரதர்ஸை நாயகியாக தன்னை மாற்றிக்கணும், அந்த சம்பந்தத்தில் வைக்கிறவங்க. இப்போ நம்ம கேள்விப்பட்டிருப்போம், மாணிக்க வாசகர் அவர் வந்து இறைவனை வந்து நாயகனாகவும் தன்னை நாயகியாகவும் நினச்சிக்கிட்டார். அதே மாதிரி தான் ராமலிங்க அடிகளார் கூட சிவ தந்தையை வந்து ஒரு நாயகனா, தன்னை ஒரு நாயகியா, அப்போ தான் அன்பு ரொம்ப ஜாஸ்தியாகுது. ஆனால் நான் சொல்லிட்டேன், சிவாவை சொல்கிறாரு,
நான் வந்து நாயகிலாம் ஆக மாட்டேன், நான் எப்போவுமே நாயகனாக தான் இருப்பேன் அப்படின்னு அவர் சொல்லிக்கிறார். ஏனெனில் அவரை விட உயர்ந்தவர் யாருமே இல்லை. ஆம், மற்றபடி குழந்தைகளை மகிமை செய்கின்றார். நீங்கள் அனைவரும் பக்தி மார்க்கத்திலிருந்து பிரியதர்ஷினிகள். இன்னைக்கு நேத்திக்கு உங்களுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லை. சில பேர் சொல்கிறாங்க, நேத்திக்கு வந்த பாபா வச்சுட்டு நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படின்னு. நேத்திக்கு வந்த பாபா கிடையாது, துவாபர யுகத்திலிருந்து நாம் தேடின பாபா கடவுள். நம்மளுக்கும் அவருக்கும் சம்பந்தம் வந்து இரத்த சம்பந்தம் கிடையாது, ஒரு புனிதமான சம்பந்தம். இந்த பிளட்டு ரிலேஷன் வந்து பார்த்திங்கன்னா உடம்புல பிளட்டு ஓட்டம் இருக்கிற வரைக்கும் தான் பிளட் ரிலேஷன்லாம். பிளட்டு ஓட்டம் நின்று போச்சுன்னு, ரத்த ஓட்டம் நின்று போச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த ரிலேஷன் பக்கத்தில் போய் நின்று பாருங்கள். சூக்ஷ்ம சரீரத்தில் யாரும் வீட்டில் சேர்க்க மாட்டாங்க. ஒன்ஸு செத்து போயிட்டாக்கா அவ்வளோதான், அந்த பணத்தை தூக்கி போட்டுறாங்களே, அது ஒன்று எரிக்கிறாங்களே, புதைக்கிறாங்க, ஏதோ ஒன்று பண்ணி அதை என்ன பண்ணிடுறாங்க, மண்ணோட போயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த சூக்ஷ்ம சரீரம் உயிரோடு தான் இருக்கும். அவங்க போய் நின்று அவங்க ஏற்றுப்பாங்களா? எவ்வளோ க்ளோஸ் ரிலேஷனாக இருந்தாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த பிளட் ரிலேஷன் பிளட்டு இருக்கிற வரைக்கும் தான். ஆனால் நம்மளுக்கும் சிவனுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு இந்த இரத்த சம்பந்தத்துக்கு அப்பாற்பட்டது. இன்றைக்கி நேற்றுக்கு உறவு இல்லை, இது கல்பமான ஒரு உறவு, ஜென்மமான ஒரு தொடர்பு ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கிறது. இந்த பாண்டேஜ்லாம் யாராலையும் அழிக்க முடியாது, யாரும் உங்களை கடவுள்கிட்டருந்து பிரிக்கவும் முடியாது, நீங்களாக பிரிஞ்சு போனால் தவிர. அப்படிப்பட்ட சம்பந்தம் வந்து ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம். பக்தி மார்க்கத்திலிருந்து தொடங்கி பிரியதர்ஷனாகிய என்னுடைய பிரியதர்ஷினிகளாக இருக்கிறீங்க. ரெண்டு யுகமாக நீங்கள் பிரியதர்ஷினிகளாக இருக்கிறீங்க கடவுளுக்கு. துக்கத்திலிருந்து விடுவித்து தூய்மை ஆக்குங்கள் என அழைச்சதை நீங்கள் தான், உங்களுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. நீங்கள் அனைவரும் மணமகள்கள், நான் மணமகனாக இருக்கின்றேன். எல்லாரும் மணமகள் தான், யாரும் மணமகன் ஆக முடியாது. ஸ்ரீபாபா மணமகள் ஆக போகிறது இல்லை. அவர் சஜினி ஆக மாட்டார், மணமகள் ஆக மாட்டார், நாயகி ஆக மாட்டார். அந்த சம்பந்தத்தில் யாரும் கடவுளை நினைக்கணும்னு அவசியம் இல்லை. கடவுள் வந்து துணைவனாக இருப்பார், துணைவியாக இருக்க மாட்டார். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இறைவன் வந்து ஒரு சம்பந்தம் மட்டும் நீங்கள் நினைக்க வேணாம், மற்ற எல்லா சம்பந்தமும் கடவுளை நினச்சிக்கலாம். பிரதராக இருந்தால் கூட என்ன, தன்னை துணைவின்னு நினச்சிக்கோங்க, கடவுள் துணைவனாக இருக்கிறாரு. தன்னை நாயகியாக நினச்சிக்கோங்க, இறைவன் நாயகனாக இருக்கிறாரு. நம்ம பிரியதர்ஷியாக நினச்சிக்கோங்க, இறைவன் பிரியதர்ஷனாக இருக்கின்றார். நான் வந்து உங்களை விடுவிக்கின்றேன். இங்கே சிரமம் அதிகமாக இருக்குல்ல, இங்கே வந்து மனுஷங்க வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டாங்க. கலியுகம் எண்டில் கிரிமினல் திருஷ்டி ரொம்ப இருக்குது, தேக அபிமானத்தோடு தான் பார்க்குறதே. அந்த கிரிமினல் திருஷ்டி கண்டிப்பாக ஏமாற்றம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தூய்மையான பார்வையாக ஆக்குவதற்காக முயற்சி தேவைப்படுகின்றது. தேவதைகளுக்கு எவ்வளோ நல்ல ஒழுக்கங்கள்லாம் இருக்கும் தெரியுமா? எந்த தேவதையும் மற்ற தேவதைகளை தவறான எண்ணத்தோட பார்க்க கூட மாட்டாங்க, அப்படி பேச மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க, நினைக்க கூட மாட்டாங்க. 2 யுகம் அப்படி தாங்க இருந்தாங்க. இப்போ எப்படி இருக்கிறாங்க? எல்லாம் ஆப்போசிட்டு, சொல்லவே முடியல கடவுளால். இப்போ அந்த மாதிரி தேவதைகளாக மாற்றுறதுக்கு அந்த தர்மம் பிரஷ்டம் ஆயிடுச்சு, கர்மா பிரஷ்டம் ஆயிடுச்சு. அதை சரி பண்ணுறதுக்கு கடவுள் வர வேண்டியதாக இருக்குது. இப்படி மீண்டும் தர்மம் சிரேஷ்ட கர்மம் சிரேஷ்டமான தேவதைகளை உருவாக்குவதற்காக இறைவனை பூமியில் அவதரித்து விட்டார். மானிட வாழ்க்கையில் மதத்தின் அதாவது தர்மத்தின் முக்கியத்துவம் என மாநாட்டுக்கு தலைப்பு வைக்கப்பட்டுள்ளது. நாடகத்தை அறியாத காரணத்தினால எல்லாரும் குழம்பி, தானும் குழம்பி மற்றவங்களையும் எவ்வளோ குழப்ப முடியுமோ குழப்பிடுறாங்க. ஏன்னா திரிகால திருஷ்டி ஆகிறது இல்லைல்ல, ப்ரெசண்ட்டை மட்டும் பார்க்குறாங்க. ஒரு காலத்தில் இப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க தேவதைகள்னு தெரியவே தெரியாதே. உங்களை தவிர வேறு யாராலும் இந்த ஞானத்தை புரிய வைக்கவே முடியாது. கிறிஸ்து, புத்தர் முதலியானவர்கள் எப்பொழுது மீண்டும் வருவார்கள் என கிறிஸ்துவர்களுக்கோ பௌத்த சமயத்தை சார்ந்தவர்களுக்கோ தெரியாது.
இயேசு வருகிறார் அப்படின்லாம் போர்டெலாம் வைப்பாங்க. எப்போ வர்றாருன்னு கேட்டு பாருங்கள், தெரியாத. நீங்கள் கரெக்டாக சொல்லுவீங்க. உங்களுக்கு என்ன தெரியாது? எல்லா ரிலீஜியன் பற்றி நாலேஜ் பாபா உங்களுக்கு கொடுக்குறாரு. தர்மத்தின் தேவை உள்ளது என்பதை புரிய வைக்க வேண்டும். முதலில் எந்த தர்மம் இருந்தது, பிறகு எந்தெந்த தர்மங்கள் வந்தன. ஆக்சுவலாக தர்மமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உலகத்தோட நிலைமை என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்கள். ரொம்ப கஷ்டம்தான். அதனால் தர்மங்களும் கண்டிப்பாக தேவைப்படுறது. இவ்வளோ தர்ம ஸ்தாபகர்கள் வந்து எவ்வளோ நல்லது சொல்லியே மக்கள் இப்படி இருக்காங்கன்னா, தர்ம ஸ்தாபகர்கள் வரல, தர்மமே இல்லைன்னா எப்படி இருக்கும் உலகம்? தம்முடைய தர்மத்தவர்களே முழுமையாக புரிந்து கொள்வது இல்லை. அந்தந்த ரிலீஜனை சொல்லப்பட்ட மகா வாக்கியங்கள் இருக்குல்ல, இப்போ குரான், பைபிளெல்லாம் எவ்வளோ நல்ல விஷயம் இருக்குது. அதில் டீப்பாக அனாலிசிஸ் பண்ணி அதைப்படி நடந்தாலே போதுமே, உலகம் எப்படியோ போயிருக்கோமே. யாரும் அவங்கவுங்க ரிலீஜனை, அதாவது தன்னை நாங்கள் தான் உயர்ந்தவங்கன்னு சொல்கிறாங்களே தவிர அதில் எவ்வளோ உயர்ந்த விஷயங்கள் இருக்குது, அதையே நம்ம நடைமுறைப்படுத்தணும், ஏன் படுத்தாமல் இருக்கோம், அதுக்காக ட்ரை பண்ணவே இல்லை. மற்றவங்கள குறை சொல்கிறத விட்டுட்டு அவங்கவுங்க ரிலீஜனில் இருக்கிறத ஃபாலோ பண்ணாலே போதும். இங்கே மதம் மாறணும்னு அவசியம் இல்லை. எவ்வளோ நல்ல விஷயம் எல்லா ரிலீஜன்லேயும் இருக்குது. இதெல்லாம் சொல்கிறதுக்காக யுனிவர்சல் காடு பூமிக்கு வர வேண்டியதாக இருக்குது. தம்முடைய தர்மத்தவர்களை முழுமையாக புரிந்து கொள்வது இல்லை. பாபா வந்து பிராமணர்களுக்கு என்ன சொல்கிறாரு, என்னை நினைவு செய்யுங்கள்னு சொல்கிறாரு. அதையாவது நம்ம செய்கிறோமா? அப்போ மற்றவங்ககிட்ட எப்படி எதிர்பார்க்கலாம்? நினைவின்றி ஆத்மாவில் சக்தி கிடைக்காத, புத்தியில் கூர்மை அதிகரிக்காத, தந்தை தான் ஆல்மைட்டி அத்தாரிட்டி, சர்வசக்திமான், அவனின்றி ஒரு அணு கூட அசையாதுன்னு யாரும் சொல்கிறாங்க. அவர் தான் நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. நீங்கள் எவ்வளோ சக்தி மிக்கவர்களாக ஆகின்றீர்கள், உலகத்தின் எஜமானர்களாகவே ஆகிவிடுகின்றீர்கள். உங்களின் ராஜ்யத்தை யாரும் பறித்து கொள்ள முடியாத, அந்த சமயத்தில் வேறு எந்த கண்டமும் கிடையாது. இப்பொழுது எவ்வளவு கண்டங்கள் உள்ளன? இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுகின்றது? 5000 வருடத்தின் சக்கரம் இது. மற்றபடி சிருஷ்டி எவ்வளவு நீளமானது என்பதை வரைபடமாக்க முடியாது. பூமிக்கு வரைபடம் தயாரிக்கலாம், கடலுக்கு அப்படி தயாரிக்க முடியாது. ஆகாயம் மற்றும் கடலின் எல்லையை காண யாராலும் முடியாது. ஆக மதத்தின் அவசியம் ஏன் என்பதை புரிய வைக்க வேண்டும். தர்மங்களை வைத்துதான் முழு சிருஷ்டியும் உருவாகியுள்ளன. இது பலவிதமான தர்மங்களின் மரமாகும். இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். 5 விரல் வேறு வேறு சைஸில் இருக்குது, அதை நம்ம ஏற்றுக்கிறோம்ல. இது ஏன் ஒரே சைஸில் இல்லை அப்படின்லாம் கேட்குறது இல்லைல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு விசேஷத்தான் இருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு ரிலீஜியனுக்கும் ஒரு ஒரு விசேஷ தன்மை இருக்குது. நாம் என்ன பண்ணணும், கேள்வி கேட்கக்கூடாது. அப்படியே ஆஸ் இட் இஸ் அக்செப்டன்ஸ். எல்லா தர்மத்தையும் ஏற்றுக்கொள்ள கூடிய மனப்பக்குவம் இருக்கணும். எல்லாரையும் மனுஷங்களாக பாருங்கள், அது போதும். ஒரு மனிதாபிமானம் குறைஞ்சி போயிடுச்சு. ஏன் எதிரியாக பார்க்கணும்? நம்ம உடன்பிறவா சகோதரர்களாக ஏன் பார்க்க முடியாத? மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. நம்ம ஒரு வீட்டு குழந்தைங்க தானே. நம்ம எல்லாரோடைய தந்தை யார்? ஒருத்தர் தானே. காட் இஸ் ஒன்று தானே. அப்போ ஏன் நம்ம எல்லாரையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இல்லை? அது யார் கொண்டு வரணும்? முதல்ல நான் கொண்டு வரணும். அப்போ என்னுடைய மனசு பறந்து ப்ராட் மைண்டாக இருக்கணும், நேரோவாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் பரந்த மனசாக இருங்க. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருமூலர் சொல்லியிருக்காரு. ஒன்றே குலம்னா நம்ம எல்லாரும் ஆத்மான்ற குலம். அது பாருங்கள், ஆத்மாவில் ஜாதி மதம் எதுவுமே இல்லையே. அப்போ நம்ம எல்லாருமே ஒரே குலத்தை சார்ந்தவங்க. ஒன்றே குலம் ஒருவனே தேவன், இறைவன் மட்டும்தான் கடவுள். சிம்பிளாக புரிய வச்சுருக்காங்க அந்த காலத்தில். ஆனால் அதனுடைய டெப்த்தில் போகுங்க. இந்த மரம் ஒரே மரம் இல்லை. கல்பவிருட்ச மரத்தில் பல மரங்கள் அட்டாச் ஆகிருக்கு.
ஆனால் நம்ம தான் மூதாதையர்கள். நம்மளுக்குள்ள வந்து ஒரு பரந்த மனசு இருக்கணும், எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்கணும். நம்ம வேரில் இருக்கிறோம். பலவிதமான தர்மங்களின் மரம் தான் இது, ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சிருஷ்டி மரத்தின் படம் பார்வையற்றவர்களுக்கு முன்னாடி கண்ணாடி மாதிரி எவ்வளோ ஹையஸ்ட் நாலேஜ் இது. நீங்கள் இப்பொழுதுதான் வெளியே சேவைக்காக செல்கின்றீர்கள். மெல்ல மெல்ல இது வளர்ச்சி அடையும், இந்த மரம் வளர்ச்சி அடையும். புயல் வீசும் பொழுது பல இலைகள் உதிர்ந்தும் போகின்றன, அதுவும் நடக்க தான் செய்யும். மற்ற தர்மங்களில் புயல் வீசும் விஷயம் அவ்வளவா கிடையாது. ஏன்னா இங்கே தர்மமும் ஸ்தாபனை ஆகுது, ராஜ்யமும் ஸ்தாபனை ஆகுது. அவங்களுக்கோ புயல் வீசிச்சு, வீசலன்னு சொல்ல முடியாது. ஒரு தர்மத்தை ஸ்தாபனை பண்ணுறதுக்கே அந்த தர்ம பிதாக்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. இது ராஜ்யமும் கூட சேர்ந்து ஸ்தாபனை ஆகுது. அவர்கள் மேலே இருந்து வந்துதான் ஆக வேண்டும். தர்மம் வளர்ச்சி அடைந்துதான் ஆகும். இதில் விதி, இதில் யாராலே மாற்ற முடியாது, நடக்கணும். என்ன ட்ராமாவில் இருக்கோ அது நடக்கும். விதியை யாராலையும் மாற்ற முடியாது. இங்கே உங்களுடைய ஸ்தாபனை மிகவும் அதிசயமானது ஆகும். முதலில் பக்தி செய்பவர்களுக்கு தான் தம் வீட்டிற்கு அழைத்து செல்வதற்காக, அதனுடைய பலனை கொடுப்பதற்காக பகவான் வர வேண்டும். அதான் வந்திருக்கிறாரு. ஆத்மாக்களாகிய எங்களை உங்கள் வீட்டிற்கு அழைத்து செல்லுங்கள் என அழைக்கவும் செல்கின்றார்கள். கடவுளே, மேலே என்னை கூட்டிட்டு போயிடு, நீ இருக்கிற இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போயிடு அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? தந்தை சொர்க்கத்தின் ராஜ்ய பாக்கியத்தையும் நம்மளுக்கு அளிக்கின்றார் என்பது யாருக்குமே தெரியாத. வீட்டுக்கு மட்டும்தான் கூட்டிட்டு போக சொன்னோம், அவர் சொர்க்கத்தை வேற கொடுத்துட்டு போகிறாரு. இதெல்லாம் மனுஷங்களுக்கு தெரியாதுங்க. புரிஞ்சுக்கிட்டா அப்புறம் பாருங்கள், பாபா பிரத்யக்ஷம் ஆகிடுவார். இந்த ஒரு ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டாலே, இந்த ஒரு முரளி புரிஞ்சுக்கிட்டாலே போதும். யுனிவர்சல் முரளி இது. ஆக்சுவலாக சன்னியாசிகள் சுகத்தை ஒத்துக்கொள்வதே கிடையாது. அவங்கெல்லாம் நினைக்கிறாங்க சுகம் அப்படிங்கிறது காகத்தின் எச்சிலுக்கு சமம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க மோட்சத்தை தான் விரும்புகிறாங்க. பிறவா நிலை வேணும் கேட்குறாங்க. எல்லாரும் என்னென்ன கேட்குறாங்களோ எல்லாத்தையும் கொடுக்க முடியாதுல்ல. ஒரு லிமிட்டேஷன் இருக்குது, விதி இருக்குது. அதுக்குட்பட்டு என்ன கேட்குறாங்களோ கொடுக்கலாம். அந்த மோட்சம் மட்டும் கடவுளால் கொடுக்க முடியாது. மோட்சம் வந்து ஒரு ஆஸ்தியே கிடையாது. சிவ் பாபாவுக்கே வந்து மோட்சம் இல்லை, நீங்கள் எப்படி உங்களுக்கு மோட்சம் வேணும்னு கேட்குறீங்க? 5000 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் கடவுள் பூமிக்கு வந்து தான் ஆகணும். அவராலேயே இதுலேருந்து விடுபட முடியல. அப்படி இருக்கும் பொழுது மற்ற மனுஷங்களுக்கு எப்படி மோட்சம் கிடைக்கும், முக்தி கிடைக்கும்? பரந்தாமத்தில் போய் ரெஸ்ட் எடுக்கலாம். ஆனால் நான் வந்து பூமிக்கே வரமாட்டேன், நான் அப்படியே மோட்சம்னா அப்படியே கரைஞ்சிடணும். அப்படியே ஆத்மா வந்து கரையெல்லாம் முடியாது. அது நடிச்சு தான் ஆகும், அதனுடைய பார்ட்டை நடிச்சு தான் ஆகும், வந்து தான் ஆகும். யாருக்கும் மோட்சம் கிடையாது. கடவுளே சிவபாபாவே பூமிக்கு வந்து நடிக்கிற வேண்டியதாக இருக்குது. அப்போ மற்றவங்களுக்கு மோட்சத்தில் எப்படி கொடுக்க முடியும்? பிரம்ம குமாரிகளாகிய நீங்கள் உங்களுடைய தர்மத்தை பற்றியும் பிறருடைய தர்மத்தை பற்றியும் நன்றாக அறிவீர்கள். ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து என்ன எப்படி இருக்கணும்னா, மனசு வந்து கருணை, அன்பு நிறைஞ்ச, இரக்கம், மன்னிக்கும் குணம், இதெல்லாம் நிறைஞ்ச மனசு இருக்கணும், பரந்த மனசு இருக்கணும். உங்களுக்கு இரக்கம் இருக்கணும். ஏன்னா மூதாதையர்கள், இப்போ தாத்தா பாட்டிக்கு பேர பசங்க மேலே இரக்கம் இருக்கும். இன்னும் எள்ளு தாத்தா கொள்ளு தாத்தாலாம் இருக்கிறாங்களே, அவங்களுக்கெல்லாம் அந்த பேர குழந்தைங்க மேலே அவ்வளோ அன்பு, கருணை, அது மட்டும்தான் இருக்கும். தப்பு செஞ்சால் ஒரு செகண்டில் மன்னிப்பாங்க. பேரண்ட்ஸ் கூட மன்னிக்க மாட்டாங்க, தாத்தாங்களாம் மன்னிப்பாங்க. அது மாதிரி நாம் வந்து மூதாதையர்கள், நம்மளுடைய மனசில் வந்து இந்த மன்னிக்கிற குணம், கருணை, அன்பு இதெல்லாம் அதிகமாக இருக்கணும். சக்கரத்தின் ரகசியத்தை பற்றியும் புரிய வைக்க வேண்டும். உங்களுடைய தர்ம ஸ்தாபகர் மீண்டும் இந்த சமயத்தில் வருவார் அப்படின்னு சொல்லி பாருங்க. புரிய வைப்பவங்க கொஞ்சம் புத்திசாலியாக இருக்கணும். முக்கியமாக புத்திசாலித்தனத்தை விட பவர்ஃபுல்லாக இருக்கணும், யோக சக்தி இருக்கணும். அனைவருமே சத்தோ பிரதானத்திலிருந்து சத்தோ ரஜோ மற்றும் தமோவில் வர வேண்டியதாக இருக்கின்றது. இதை நீங்கள் புரிய வைக்கலாம். இப்போ இருக்கிறது ராவண ராஜ்யம் ஆகும், உங்களுடையது உண்மையான கீதை ஆகும்.
அதனை தந்தை சொல்கின்றார். நிராகாரமானவரை தான் பகவான் என்று சொல்கின்றோம். ஆத்மா நிராகாரமான இறை தந்தையை அழைக்கின்றது. அங்கே ஆத்மாக்களாக நீங்கள் வசிக்கின்றீர்கள். உங்களை பரமாத்மா என அழைப்பது கிடையாது. பரமாத்மா இறைவன் ஒருவரே, உயர்ந்தாலும் உயர்ந்த பகவான் ஆவார். பிறகு அனைவருமே ஆத்மாக்கள் தான், குழந்தைகள் ஆவார்கள். அனைவருக்கும் சத்கதி வழங்கக்கூடிய வள்ளல் ஒரே ஒரு சிவ தந்தை மட்டுமே. அடுத்து இருப்பவர்கள் நெக்ஸ்ட் டு காட் தேவதைகள். அவர்களிலும் முதல் எண்ணில் வருபவர் ஸ்ரீ கிருஷ்ணா. ஏனென்றால் ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டுமே தூய்மையாக இருக்கும். நீங்கள் சங்கம யுகத்தை சார்ந்தவர்கள். உங்களுடைய வாழ்க்கை விலை மதிப்பிட முடியாதது ஆகும். தேவதைகளுடையது அப்படி சொல்ல முடியாது. பிராமணர்களுடைய வாழ்க்கை விலை மதிக்க முடியாத வாழ்க்கையாகும். தந்தை உங்களை குழந்தைகளாக ஆக்கி பிறகு உங்களுக்காக எவ்வளவு முயற்சி செய்கின்றார். தேவதைகள் இவ்வளவு முயற்சி செய்வது கிடையாது. அவர்கள் படிப்பிப்பதற்காக குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவார்கள். இங்கே தந்தை உங்களை தேடி வந்து பாடம் எடுக்கிறார். அவர் தந்தை, ஆசிரியர் மற்றும் குரு என மூன்றுமே அவர் தான். மூன்று சம்பந்தத்தில் தான் முரளியில் கூட நம்ம கிட்ட பேசுவார். சில சமயம் குருவாக இருப்பார், சில சமயம் தந்தையாக இருப்பார், பல சமயம் டீச்சராக இருப்பார். ஆக எவ்வளோ மரியாதை நம்ம கொடுக்கணும். குருவும் சேர்ந்து பேசுவார்ல சில சமயம். அப்போ நம்ம நல்ல ரெஸ்பெக்டோடு தான் முரளி கேட்கணும். சேவை செய்யும் குழந்தைகளுக்கு சேவையின் மீது மிகுந்த ஆர்வம் இருக்க வேண்டும். நல்ல புத்திசாலிகள் மிகவும் குறைந்தவர்களாகவே இருக்கின்றார்கள். அவர்கள் சேவையில் ஈடுபட்டு இருக்கின்றார்கள். சேவைக்கான உதவிக்கரங்கள் தேவைப்படுகின்றன அல்லவா? போர்க்களத்தில் செல்வதற்காக யாருக்கு கற்றுக் கொடுக்கின்றனரோ அவர்களே அவர்கள் செய்து வந்த வேலையிலிருந்து தன்னை விடுவித்து விடுகின்றனர். அவர்களிடம் பெயர் பட்டியல் இருக்கும். பிறகு நாங்கள் போர்க்களத்திற்கு செல்ல மாட்டோம் என்று இராணுவத்திற்கு மறுப்புலாம் சொல்ல முடியாது. பயிற்சியில் ட்ரில் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் தேவைப்படும் பொழுது அவங்க கூப்பிடுவாங்க. அவங்க ஊருக்கே போயிருந்தா கூட அவங்களுக்கு டெலகிராமில் ஏதாவது வருது, உடனே கிளம்பி வாங்க அப்படின்னா உடனே கிளம்பி போயிடுவாங்க அந்த போர் வீரர்கள். மறுப்பவர்கள் மீது வழக்கு தொடரப்படும். இங்கே அது போன்ற விஷயம் எதுவுமே கிடையாது. இங்கே சேவையை நல்ல விதமாக செய்யாதவர்களின் பதவி குறைந்துவிடும். சேவை செய்யாவிட்டால் தன்னைத்தானே ஷூட் பண்ணிக்கிற மாதிரி, அதாவது பதவி கீழான பதவி கிடைக்கும். தனது அதிர்ஷ்டத்தை வரைகோடு போட்டு விடுகின்றனர். அதிர்ஷ்டத்தில் ஒரு ரேகை போட்டுறாங்க. அதிர்ஷ்ட ரேகையில் குறுக்கில் ஒரு கோடு போட்டால் என்ன ஆகிடும்? துரதிர்ஷ்டசாலியாக மாறிடுறாங்க. ஆக்சுவலாக 4 சப்ஜெக்ட் இருக்குது, 4த்துலேயுமே பாஸ் ஆகணும்ல. ஒரு சப்ஜெக்ட் கூட விடக்கூடாதுன்னு சொல்கிறாரு. நல்ல விதமாக படித்தால் ஞானம், நினைவு செய்தால் யோகம். ஞானம் யோகம் இருந்தால் தாரணை சேவை தானாக பண்ணிவிடுவோம். அப்போ நல்ல பதவி கண்டிப்பாக கிடைக்கும். தன் மீதும் கொஞ்சம் இரக்கம் காட்ட வேண்டும். ஊர் உலகத்து மேலே இரக்கம் காமிச்சிட்டு கடைசியில் நம்மளை கோட்டை விடக்கூடாதுல்ல. நம்ம மேலே முதல்ல இரக்கம் காட்ட வேண்டும். தன் மீது இரக்கம் கொண்டால் பிறகு மற்றவர்கள் மீதும் இரக்கம் கொள்வார்கள். தந்தை இந்த உலகத்தின் நாடகம் எப்படி நடக்கின்றது என்பதை போன்ற அனைத்து விதமான விழிப்புணர்வும் கொடுத்தபடிதான் இருக்கின்றார். ராஜ்யத்தின் ஸ்தாபனை நடக்கின்றது. இந்த விஷயங்கள் உலகத்திற்கு தெரியாத. இப்பொழுது அழைப்பு வருகின்றது. 5-10 நிமிடங்களில் என்ன புரிய வைக்க முடியும்? 1-2 மணி நேரம் கொடுத்தால கொஞ்சம் நம்ம ஆத்மா பரமாத்மா ட்ராமாலாம் சொல்லிடலாம். ஒரு 2 மணி நேரம் கொடுக்குறாங்கன்னா 5 நிமிஷத்தில் சொல்லுங்கள். மாநாடு, உலக மாநாடில் 5 நிமிஷம் பேசுங்கன்னா எதை பேசுகிறது? நாடகம் குறித்தெல்லாம் பேசவே முடியாது. ஆத்மாவை பற்றி தான் பேசணும். அந்த நேரத்தில் என்ன பண்ணுறது? நல்ல நல்ல விஷயங்களை அங்கும் இங்குமாக எழுதி வைக்க வேண்டும். ஆனால் குழந்தைங்க மறந்து விடுகின்றனர். தந்தை படைப்பவர் ஆவார். குழந்தைகளாகி உங்களை படைக்கின்றார். தன்னுடையவர் ஆக்கி கொள்கின்றார்.
டைரக்டராகி வழியும் சொல்கின்றார், ஸ்ரீமத்து கூட கொடுக்கின்றார். பிறகு உயர்ந்த நடிப்பு நடிக்க வேண்டும் அல்லவா? நாடகத்தை படைப்பவர் டைரக்டர் மற்றும் முக்கிய ஆக்டர். இவங்களெல்லாம் தெரியல, சினிமாவில் நடிக்கிறாங்க, டைரக்டர் பேர் தெரியல, ப்ரொடியூசர் யாருன்னு தெரியல, ஹீரோ யாருன்னு தெரியலன்னா அது என்ன சொல்லலாம்? அது மாதிரி இது எல்லாமே யாருன்னா நம்ம காட் சிவா தான். இந்த கண்ணதாசன் கூட பாடியிருக்கார், அங்கிருந்து ஆட்டுகின்றவன் தினம் ஆடுகின்ற நாடகம் இது. ஆனால் அது எவ்வளோ உள்ளே இறங்கியிருக்கு. இந்த இந்த நாடகத்தில் ஆளுக்கு ஒரு வேஷம் போட்டு நடிக்கிறோம், நூல் எல்லாம் அவர் கையில் இருக்கு, அவரோட டைரக்ஷன் படி தான் நம்ம நடிக்கிறோம். ப்ரொடியூசர் நம்மளுக்கு வேஷம் கொடுத்தது அவர் தான். வேஷத்தை என்றைக்கு வேணாலும் கலைக்க சொல்லலாம், கூப்பிட்டா போய் தான் ஆகணும். நான் வரமாட்டேன்னா சொல்ல முடியுமா? அவ்வளோதான். ப்ரொடியூசர் வேஷம் கொடுத்து நடிக்க வைக்கிறாரு, அப்புறம் அடுத்த வேஷம் அவர் தான் கொடுக்க போகிறாரு. மெயின் ரோல் ப்ளே பண்ணுறாரு டைரக்டர், ப்ரொடியூசர் மட்டும் இல்லை, மெயின் ஆக்டர் அவர் தான். கிளைமேக்ஸில் வராரு நம்ம டைரக்டர், சேஞ்ச் பண்ணிடுறாரு. இந்த சைக்கிளை அடுத்த சைக்கிளை மாற்றி வச்சுட்டு கிளம்புறாரு. இவ்வளோ பெரிய ஆக்ட் இது. அதனால் பெஸ்ட்டு ஹீரோ யார்? அவரும் அவர் தான். எல்லா அவார்டும் அவருக்கு தான். ஆனால் நம்மளுக்கு இவ்வளோ நாள் வரைக்கும் யார் ஹீரோனே தெரியல, யார் டைரக்டர்னு தெரியல, யார் ப்ரொடியூசர்னு தெரியல. ஆனால் நடிக்கிறோன்றது கூட தெரியாமல் நடிச்சிட்ருக்குறோம், பார்த்தீங்களா? நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டு எடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், இந்த மதிப்புமிக்க வாழ்க்கையில் படிப்பிக்கக்கூடிய ஆசிரியருக்கு மிகவும் மரியாதை கொடுக்க வேண்டும். படிப்பில் நல்ல புத்திசாலியாக ஆகி சேவையில் ஈடுபட வேண்டும். தன் மீது தானே இரக்கம் கொள்ள வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், தன்னைத்தானே சீர்திருத்தி கொள்வதற்காக தூய்மையான பார்வையுடையவராக ஆக வேண்டும். தம்முடைய நடத்தையை முன்னேற்றி கொள்ள வேண்டும். மனிதர்களை தேவதைகளாக ஆக்கக்கூடிய சேவை செய்ய வேண்டும். வரதானம், ஆன்மீக ட்ரில்லின் பயிற்சியின் மூலமாக இறுதி தேர்வில் தேர்ச்சி பெறக்கூடிய சதா சக்திசாலி ஆகுக. எவ்வாறு நிகழ்கால சமயத்தின் அனுசாரம் சரீரத்திற்காக அனைத்து வியாதிகளுக்கும் மருந்தாக எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, எல்லாத்துக்கும் யோகா ஆசனம் இருக்குது. இந்த வியாதிக்கு இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க, அந்த வியாதிக்கு அந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா விதமான வியாதிகளுக்கான மருந்தாக உடற்பயிற்சி கற்பிக்கின்றனர். அதுபோல ஆத்மாவை சதா சக்திசாலியாக ஆக்குவதற்காக ஆன்மீக எக்ஸசைஸின் பயிற்சி தேவை. நாலாபுறங்களிலும் எவ்வளவுதான் குழப்பமான சூழல் இருக்கட்டும், ஆனால் சப்தத்தில் இருந்தாலும் சப்தத்தை கடந்த ஸ்திதியினை பயிற்சி செய்யுங்கள். மனதை எங்கே மற்றும் எவ்வளவு நேரம் நிலைக்க செய்ய விரும்புகின்றீர்களோ அவ்வளவு நேரம் அங்கே நிலைக்க செய்யுங்கள். அப்பொழுதே சக்திசாலியாக ஆகி இறுதி தேர்வில் தேர்ச்சி பெற முடியும். ஸ்லோகன், தன்னுடைய விகாரி சுபாவ சம்ஸ்காரம் மற்றும் கர்மத்தை சமர்ப்பணம் செய்து விடுவதுதான் சமர்ப்பணம் ஆகுவதாகும். சரண்டர் ஆகிறதுனா எதை சரண்டர் ஆகிறது? சமர்ப்பணம் பண்ணுறது. எதை சமர்ப்பணம் பண்ணணும், எதை பலி கொடுக்கணும் அப்படின்னா விகாரமான எண்ணங்கள், சுபாவம், சம்ஸ்காரம், அதை பலி கொடுத்துடணும், சரண்டர் பண்ணிடணும். அதுதான் உண்மையான சரண்டர் ஆகும். நல்லது. ஓம் சாந்தி.